الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فالسلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய இந்த பல்லாவரம் முஹல்லாவிலே வசிக்கக்கூடிய ஜமாத்தார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த வருகையை ஏற்றுக்கொள்வானாக. இந்த கடுமையான வெயில் காலத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்க சபைகளில் கலந்து அல்லாஹுடைய அருளை அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திலே இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வேர்வை ஒரு பக்கம் சிந்த, ஒரு பக்கம் பல வேலைகள் இருந்தும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களே, அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் என்று சொன்னால் இதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இதற்குரிய கூலி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய மன்னிப்பை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு தூய சபையிலே கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்தானே. நாம் எல்லாம் கூறுவோம் ஒரு முறை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்று மக்கள் எல்லாம் பாவங்களை செய்வதிலே, நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்வதற்குண்டான டிக்கெட்டுகளை வாங்குவதிலே போட்டி போட்டுக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்களே, தங்களது நேரங்களையும் காலங்களையும் செல்வங்களையும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு டிக்கெட் வாங்குவதற்காக நம்மை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய உயர்ந்த இடத்தை நாம் இங்கே புக்கிங் செய்து கொள்வதற்காக நம்மை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறானே. அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய சொர்க்கவாசிகளில் ஆகுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறானே. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துடைய செல்வங்கள், இந்த உலகத்துடைய பதவிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் அந்த அற்கொடைக்கு ஈடாக முடியாது, நிகராக முடியாது. ஆரம்பமாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே கூறியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்ப்போம். அதிலும் குறிப்பாக இந்த குறுகிய நேரத்திலே சொர்க்கத்தை பற்றி உண்டான எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்க முடியாது. சொர்க்கத்தினுடைய நிஅமத்துகளில் ஒரு நிஅமத்தை பற்றி மட்டும், ஒரே ஒரு நிஅமத்தை பற்றி மட்டும்தான் இந்த இடத்திலே மூத்த மார்க்கறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூலிலிருந்து உங்களுக்கு சிலவற்றை சொல்வதற்காக, அதன் மூலம் நானும் படித்துக் கொள்வதற்காக இந்த இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 14வது 15வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ. மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் விரும்பியதை அடைய வேண்டும் என்ற மோகம், அந்த ஆசை அலங்கரித்து காட்டப்படுகிறது. மக்களுக்கு சில விஷயங்களின் மீது, சில பொருட்களின் மீது ஆசை இருக்கும். அதை அவர்கள் அடைய வேண்டும் என்ற வெறியிலே, குறிக்கோளிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு மக்கள் ஆசிக்கக்கூடிய பொருட்கள் என்ன என்பதை சொல்லுகின்றான். மினன் நிசா, பெண்கள், வல் பனீன், ஆண் பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة, தங்கம் வெள்ளியினுடைய குவியல்கள். காசு, காசு வேணும், பணம் வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போன்று ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, மனிதனுக்கு ஒரு தங்க ஓடை இருந்தால், தங்க வயல் இருந்தால், அவன் 2 வயல் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவான். 2 வயல் இருந்தால் 3வது ஒரு தங்க வயல், அரிசி வயல் அல்ல,
கோதுமை விளையக்கூடிய வயல் அல்ல. என்ன வயல்? தங்க வயல். தங்கமாக நிரம்பி இருக்கக்கூடிய ஓடைகள், பள்ளத்தாக்குகள். எத்தனை ஏக்கர்ல இருக்கும்? குறைஞ்சது 1 ஏக்கர்னே வைங்க. 1 ஏக்கர் முழுக்க தங்கத்தை இவனுக்கு நிரப்பி கொடுத்தாலும் இவன் இது போன்று இன்னொரு ஏக்கர் வேண்டும் என்று விரும்புவான். 2 கொடுக்கப்பட்டால் 3ஐ அடைய வேண்டும் என்று விரும்புவான். இப்படிப்பட்ட காசாசையின் கொடூர பசி பிடித்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகம் வேண்டும் வேண்டும் என்ற பேராசை, காசாசை, பண ஆசை உங்களை அல்லாஹுவை மறக்கச் செய்து விட்டது. நீங்கள் இதே நிலையில் கபறுகளையும் சந்தித்து விடுகிறீர்கள். பார்த்துக்கலாம். 50 வயசுக்கு மேல ஹஜ்ஜுக்கு போயிடலாம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி தொழுகையை ஆரம்பிச்சுக்கலாம். அதற்கப்புறமா ஜகாத்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டிவி பார்க்கறத நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஹராமான வியாபாரங்களை எல்லாம் தடுத்துக்கலாம். அது வரைக்கும் வட்டி வாங்கிக்கலாம். அது வரைக்கும் தாடியை சிரைச்சுக்கலாம். இன்னும் என்னென்ன பாவங்கள் இருக்குதோ எண்ணிக்கிட்டே போங்க. யாருக்கு என்ன உறுதி இருக்கிறது? எந்த நேரத்திலே அழைப்பவர் அழைப்பார், அவரை தடுப்பவர் யாரும் இருக்க மாட்டார். எந்த கதவும் அவரை தடுக்க முடியாது. எந்த கோட்டையும் அவரை தடுக்க முடியாது. எந்த சிப்பாய்களும் அவரை தடுக்க முடியாது. எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு உயரமான கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பலமான படைகளுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. உயரமான பலமான கோட்டைக்குள் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் மரணம் உங்களை பிடித்தே தீரும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ, இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அந்த ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து இந்த ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி, அந்த டாக்டர் இந்த டாக்டர் என்று நீங்கள் ஓடுகிறீர்கள் அல்லவா மரணத்தை பயந்து, அந்த மரணத்தை நீங்கள் தேட வேண்டியது கிடையாது. அது உங்களை தேடி வரும். போங்க, நீங்க போயிட்டே இருங்க. நீங்க எவ்வளவு தூரம் போகணுமோ போயிட்டே இருங்க. உங்களுடைய பயணம் அங்கே உங்களுக்கு மரணம் இருக்கிறது என்பதற்கு உண்டான அடையாளம். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீகும். அது உங்களை சந்திக்க வரும். நீங்கள் அதை தேட வேண்டியது கிடையாது. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. மறைவையும் வெளிப்படையானதையும் அறிந்திருக்கக்கூடிய அறிஞனான, கல்விமானான, நுட்பமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். எங்கேயும் ஓட முடியாது. நோ எஸ்கேப், நோ வே டு எஸ்கேப். எங்கேயும் தப்பிக்க முடியாது. லா மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். எங்கேயும் ஓட முடியாது, தப்பிக்க முடியாது. பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கோட்டை கிடையாது, படை வட்டாரம் கிடையாது. உனது இறைவனிடத்திலே நீ வந்தாக வேண்டும். யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். எங்கேயாவது ஓடி தப்பித்துக் கொள்ள இடம் கிடைக்குமா, யாராவது பாதுகாப்பாரா என்று அலைவான். முடியாது. கல்லா இதா பலகத்தி தராக்கி قيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. கெண்டைக்கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும் பொழுது, உயிர் தொண்டையை அடையும் பொழுது யாராவது ஓதி பார்க்க வரமாட்டார்களா? இவனது உயிரை காப்பாற்றக்கூடியவர் யாரும் இல்லையா என்று மக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இது அந்த நேரம் அல்ல, இது வேற நேரம். உனது இறைவனை சந்திக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது. எல்லாம் ஸ்டாப். எதுவும் பலனளிக்காது. எந்த மருத்துவரும் காப்பாற்ற முடியாது. எந்த மருந்தும் வேலை செய்யாது. எல்லாம் கையை தூக்கிடுவாங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிருவாங்க. கையை தூக்கி விடுவார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் அவனுக்கு நினைவுக்கு வரமாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, காசு அலையிறாங்க. யாரை மறந்துடுறாங்க? அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு
லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை மறந்து காசு காசு என்று அலையாதீர்கள். அல்லாஹ்வை மறந்து பிள்ளை குட்டிகள் என்று அலையாதீர்கள். அலைகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு மக்கள் காசுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறக்கிறார்கள். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. யார் அப்படி நடந்து கொள்கிறானோ அவன் தாங்க நஷ்டவாளி. உங்க கண்ணுக்கு தெரியும், ஒரு கடை வச்சிருந்தவரு இப்ப 2 கடை வச்சிருக்கிறாரே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காசுக்காக வேண்டி என்ன மறந்துடாத, பிள்ளைக்காக வேண்டி என்ன மறந்துடாதன்னு சொல்றான். அப்படி மறந்தா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம கண்ணுக்கு தெரியும், 2 கடை 3 கடை, பில்டிங், பங்களா, கார், காசு, பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை யார் கண்ணுக்கு தெரியுது? நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன், இவர்கள் நஷ்டவாளிகள் என்று. எப்படி? கபர்ல போய் கேட்டு பாருங்க, அவருடைய கபருடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்கள், அவருடைய மறுமையின் வாழ்க்கையை கேட்டு பாருங்கள். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ يَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ خُذُوهُ فَغُلُّوهُ ثُمَّ الْجَحِيمَ صَلُّوهُ ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا 70 ذِرَاعًا فَاسْلُكُوهُ. நாளைக்கு மறுமையில தெரியும். இங்க தெரியும், மறுமையில் வந்த உடனே தெரியும். காசு இருக்காது, பணம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. பிள்ளைகள் எல்லாம் ஓடி விடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லாரும் தனியா நிக்கிறது. மனைவி இருக்க மாட்டா, பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள், தனியா நிக்கணும். நம்மளும் நம்ம செஞ்ச அமலும் தாங்க இருக்கோம். அந்த நேரத்தில் கதறுவான், நான் சம்பாதித்த செல்வம் எங்கே? எனக்கு பலனளிக்கவில்லையே. என்னுடைய ஆட்சி எங்கே? என்னுடைய அதிகாரம் எங்கே? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. நான் எந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று புலம்ப ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்லுவான், இந்த பாவியை புடிச்சு கட்டுங்க, சங்கலியை எடுத்துட்டு வாங்க நரகத்திலிருந்து. எவ்வளவு தூரம் பெரிய சங்கலி? 70 முழம் நீளமான சங்கலி. ஃபி சில்சிலத்தின் 70 ذراعًا. 70 முழம். உடனே நீங்க அளந்து பார்க்காதீங்க, உங்க கையை வச்சு 70 முழம். சொர்க்கத்துல மறுமையில உள்ள 70 முழம். ஒரு நரகவாசி எவ்வளவு பயங்கரமா இருப்பான். அவனை கற்றதுக்காக வேண்டி நரகத்தில் பழுக்க காய்ச்சப்பட்ட சங்கலியை எடுத்து வருவார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அவனுடைய வாயிலே அந்த சங்கலி நுழைக்கப்பட்டு அவனுடைய பின் துவாரத்தின் வாயிலாக பிடுங்கப்பட்டு அவனை முழுமையாக அந்த சங்கலியிலே கட்டப்படும். அவனுடைய கைகளை முதுகுக்கு பின்பாக கால்களுடனே சேர்த்து கட்டப்படும். அவனுடைய கழுத்துகளிலே அரிகண்டங்கள் மாற்றப்படும். நரக நெருப்பிலே கொதிக்க வைக்கப்பட்ட இரும்பு வளையங்களை மாற்றப்படும். என்ன செய்வாங்க மலக்குகள்? அடிக்கிற ஒரே அடிதான். உச்சி முடிகளையும் உள்ளங்கால்களையும் பிடித்து நரகத்திலே வீசி எறிவார்கள். காசு எங்க போச்சு? நல்லா சொல்றான், இந்த காசை பார்த்து ஏமாந்துடாதீங்க, பணத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாயை. அடுத்து சொல்றான், வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள். இன்றைக்கும் குதிரை ஒரு அலங்காரமான பொருள் தான். அதே போல மற்ற எல்லா வாகனங்களும், கார் வச்சிருக்கிறியா மதிப்பு, டப்பா வச்சுக்கிட்டா அந்த டப்பா இருந்தா ஒரு பெரிய மதிப்பு தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்த கண்ணுக்கு நேமத்து, கண்ணுடைய நேமத்தை நினைத்து பார்த்தீர்களா? காலை நினைத்து பார்த்தீர்களா? கையை நினைத்து பார்த்தீர்களா? சில பேர் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் கார் இருந்தா ரொம்ப பெரிய ஆள் போல நினைக்கிறாங்க. அவன் அந்த கார்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்பான், அந்த கார்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்பான், சாப்பாடு இறங்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு, யூரின் பாஸ் ஆக மாட்டேங்கிற மாத்திரை சாப்பிட்டு இருப்பான், நைட்ல தூக்கம் வரலன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு இருப்பான். இவர் கஞ்சியை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குவார். எதுங்க நேமத்து? அல்லாஹ் அக்பர்.
அல்லாஹ் உடல் சுகத்தை கொடுத்தான் அல்லவா, பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்தான் அல்லவா, கேட்பதற்கு செவியை கொடுத்தான் அல்லவா, இதை விடவா ஒரு அருளை அல்லாஹ்விடத்தில் தேட முடியும்? கால்நடைகள், விவசாயங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு எதுவெல்லாம் ரொம்ப பெருசா தெரிஞ்சுச்சோ எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி, என் அடியார்களே, என்னை நம்பியவர்களே, என் அடியார்களே, மறுமையை நம்பியவர்களே, சொர்க்கத்தை நம்பியவர்களே, இதெல்லாம் குப்பை. என்ன சொல்றா? எதெல்லாம் மனுஷன் பெருசா நினைச்சானோ, நினைக்கிறோமா இல்லையா, நினைச்சாங்களா இல்லையா, எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன நல்ல அழகான மனைவி கிடைக்கணும் நினைக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளா பெற்று செல்வந்தர்களாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளா பெற்று செல்வந்தர்களாக வாழணும்னு சொன்னா நீங்க இந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களை கணக்கு போட்டுறாதீங்க. வரதட்சணை வாங்கி காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஹராம். என்ன, ஆண் பிள்ளைகளா இருந்தா அவங்க சம்பாதிக்கிற காசு யாருக்கு வரும்? சம்பாதிப்பாங்க, உழைப்பாங்க, நமக்கு வரும். அரபுகளுடைய பழக்கம் அப்படி இருந்துச்சு. பெண் பிள்ளைகளா இருந்தா கட்டி கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்கு போயிடுவாங்க? மாப்பிள்ளைக்கு போயிடுவாங்க. இப்ப வருமானம் இவருக்கு வருமா? வருமானம். பெண் ஆம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா வருமானம் வரும். அவன் சம்பாதிக்கிற காசுல யாருக்கு முதல்ல சொந்தம்? அத்தாவுக்கு சொந்தம். புரியுதுங்களா? இங்க யாராவது வாலிப பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கேட்டுங்க, நம்ம சம்பாதிக்கிற காசுல முதல் உரிமை யாருக்கு? அத்தாவுக்கு. அத்தா எடுத்தது போக மிச்சம் நமக்கு வச்சாருன்னா இருக்குது, இல்லைன்னா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். இல்லைன்னா என்ன, பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அத்தா அம்மாவுக்கு கொடுத்தது போக உங்களுக்கும், உங்களது மனைவிக்கும், உங்களது பிள்ளைகளுக்கும். என் அன்பிற்குரிய தாய்மார்கள், சகோதரிகளா வந்திருக்கிறாங்க. யாராவது உங்களிலிருந்து உங்களுடைய கணவன்மார்களை அவர்களுடைய தந்தைக்கு, அவர்களுடைய தாய்க்கு செலவு செய்வதிலிருந்து தடுத்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நரகத்திற்கு நீங்கள் உங்களை தயாராக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு என்ன ஆகுது? கல்யாணம் முடிச்ச அடுத்த நாளே அத்தாவை மறந்துடுறான், அம்மாவை மறந்துடுறான், பிறந்த சகோதர சகோதரிகளை மறந்துடுறான், கையை முடக்கிக்கிறான். மனைவிக்கு தெரியாம ரகசியமா கொண்டு வந்து நகை நட்டா வாங்கி போடுறான். இங்க பெற்றோர்கள் பசியில இருக்கிறாங்க, மருந்து மாத்திரைக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க நிம்மதியா சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, அவங்களுக்கு என்ன தேவை கேட்கிறார்களா? அன்பிற்குரியவர்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையில் மோசடி செய்யக்கூடிய மோசடிக்காரர்கள். அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் சொல்றா, இதெல்லாம் என்ன? குப்பைகள். நீங்க எதெல்லாம் கற்பனை பண்றீங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன? எல்லாம் குப்பைங்கிறாங்க. எல்லாம் என்ன? நம்ம பாக்கெட்ல உள்ள காசு, பேங்க்ல உள்ள காசு, பொட்டியில உள்ள காசு, நகை நட்டு எல்லாம் குப்பை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது குப்பை பிடிக்குமா? யாருக்காவது குப்பை பிடிக்குமா? யாருக்காவது சொல்லுங்க. குப்பை பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காதா? அருவருப்பு, நாட்ட, அசிங்கம், கிட்டக்க போறதுக்கே பிடிக்காது. பிடிக்குமா? குப்பை கிட்டக்க போறதுக்கே பிடிக்காது. அல்லாஹ் சொல்றா, இதெல்லாம் குப்பைகள். எது தெரியுமா ஒரிஜினல்? எது தெரியுமா சுத்தமானது? அது வேணுமா? வாங்க நான் சொல்லித்தரேன். நம்முடைய ரப்பு சொல்றான், குல் அவுநபிஉக்கும் பிகைரின் மின் ஸாலிகும் லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம். முதல்ல அல்லாஹ் சொல்லிடுறான். என்ன சொல்றான்? இந்த பாருங்க, என்ன கிடைக்குங்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு கிடைக்குங்கிறத சொல்லிட்டு சொல்றேங்க. எல்லாம் கற்பனை பண்ணிடக்கூடாது, நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். எப்ப? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையை நாம் நிறைவேற்றும் போது. அல்லாஹ் சொல்லிடுறான், யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? லில்லதீன தகவ், தக்வா உள்ளவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுவை பயந்த அவனுடைய நல்லடியார்களுக்கு கிடைக்கும். அடுத்து சொல்றான், என்ன கிடைக்கும்? ஜன்னாத்துன், பல சொர்க்கங்கள். ஒரு சொர்க்கம் கிடையாதுங்க. எத்தனை சொர்க்கம் கிடைக்கும்? பல சொர்க்கங்கள் கிடைக்குங்க. இன்றைக்கு ஒரு சின்ன எலிவல மாதிரி வீடை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய இந்த பரந்த பூமியில ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு ஏதாவது பெர்சன்டேஜ் போட்டு பார்க்க முடியுமா? இந்த பல்லாவரத்துக்கே ஒருத்தர் சொந்தக்காரராகிறார். எல்லாருமே அவருடைய வீட்டில் தான் வாடகை இருக்கிறாங்க. சரி, மெட்ராஸுக்கே ஒருத்தர் சொந்தக்காரராகிறார். இந்தியாவில் எவ்வளோ பெருசுங்க மெட்ராஸு? குப்பையா இல்லையா? அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போட்டு பார்க்க முடியுமா? இந்த உலகமே அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ் படைத்த சொர்க்கத்தினுடைய பார்வையில குப்பை ஒண்ணுமே கிடையாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வின் பார்வையிலே ஒரு கொசுவின் இறக்கை அளவு மதிப்பிருந்தாலும் கூட அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை வணங்காத இந்த காஃபிர்களுக்கு ஒரு மீட்டர் குடிக்க கூட தண்ணி கொடுத்துருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பல சொர்க்கங்கள். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ் பயந்துக்கிட்டா அல்லாஹ் ரெண்டு சொர்க்கமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வாங்கிக்கிட்டே இருங்க. முதல்ல 2 வாங்குங்க, அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டியா, இங்க வா இன்னும் 2 வாங்கிக்க, அடுத்து சுத்து. எல்லாத்துலையும் நேமத்து ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இப்படி குறையவே கிடையாது. பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகும். அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வேணுமா? இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வேணும், அந்த பேங்க்ல தானே வேணும். அல்ஹம்துலில்லாஹ். ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அதுவும் எப்படிங்க தோட்டம்? தண்ணிக்கு போய் கியூல நிற்க வேண்டியது கிடையாது, காசு கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாது. உங்களை சுற்றி தண்ணீர்களின் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி? எங்க போறீங்களோ அங்க உங்க ஆறு, அந்த ஆறு ஓரமாவே நீங்க போலாம். நீங்க எங்க விரும்புறீங்களோ அங்க பாய ஆரம்பிச்சிருந்தார். அதுக்காக வேண்டி தனியா வாக்கியா வெட்டணும், கால்வாய் வெட்டணுங்க கிடையாது. நீங்க நினைக்கிற இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட உலகமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். சுவிட்ச் போட்டோன்னு லைட் எரியுதுல, நம்புறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆட்சி. அல்லாஹ் சொல்கிறான், இதா ரஅய்த ஸம்ம ரஅய்த நஈமன் வ முல்கன் கபீரா. நபியே, வர்ணிக்க முடியாது அந்த வாழ்க்கையை. மாபெரும் ஆட்சி. எப்படி ஆட்சி? மாபெரும் ஆட்சிங்க. எல்லாம் மனசுல தான் ரிமோட்டாங்க. எதை நினைக்கிறீங்களோ நினைச்ச மாத்திரத்தில் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா. அடுத்து என்ன லைஃப்? பர்மனன்ட் லைஃப், செட்டிலான லைஃப். இன்னைக்கு கேட்குறாங்க, நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு, நீங்கள் மெட்ராஸ்லேயே செட்டில் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு. நான் இன்னும் படிச்சுட்டேன், இன்னும் வேலை கிடைக்கல, வேலையெல்லாம் ஆகி வேலையெல்லாம் கிடைச்சி காசு பணம்லாம் சம்பாரிச்சு வீட்டெலாம் வாங்கினோன்னு தான் நான் கல்யாணம் பண்ணணும். எப்படி பாய் நம்ம செட்டில் ஆகாமல் நம்ம எப்படி பாய் கல்யாணம் பண்ண முடியும்? இன்னும் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் இருக்கிறோம் பாய். பேசுகிறாங்களா இல்லையா? இவர்கள்லாம் யாரு? இவர்களெல்லாம் சின்ன குஃப்ரை செய்யக்கூடியவர்கள். குஃபுருடைய ஒரு வாடை இவர்களிலே இருக்கிறது. குஃபுருடைய இறை நிராகரிப்புடைய வாடை இவர்களது பேச்சுகளில் இருந்து வீசுகிறது. எங்க செட்டில் ஆக பாக்குறீங்க? துன்யாலயா செட்டில் ஆகணும்? எங்க செட்டில் ஆகணும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல செட்டில் ஆகணும். எங்க செட்டில் ஆகணும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இடம் வாங்குனீங்களா? சஹாபாக்கள் எங்க வாங்கினாங்க? முதல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வாங்கினாங்க. நம்மால் பார்ப்பார், நல்ல லொக்கேஷன்ல ஒரு வீடு பார்த்து கொடுங்க பாய் என்பார். தொழுகை இருக்காது, நோம்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, இருக்கிற ஹராம்லாம் இருக்கும். இந்த வீடு எதுக்கு? கபிரிஸ்தான். இது என்னது? கபிரிஸ்தான். அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஹாலிதீன ஃபியா, பர்மனன்ட். உண்மையான செட்டில்மெண்ட் எங்க தான் இருக்கு? அங்கதான் இருக்கு, நிரந்தரமான லைஃப். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், எல்லாருக்கும் ஒரு குஷி வர்ற மாதிரி, வ அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, பியூர் அண்ட் கிளீன் ஒன்ஸ், சுத்தமான தூய்மையான மனைவிகளை உங்களுக்கு நான் அங்கே தருவேன். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடமே இந்த தூய்மையான மனைவிகளை பற்றி தான். சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்களுக்கு, அந்த நல்லோர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லிம்களையும் ஆக்கி அருள்வானாக. அந்த நல்லோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தூய துணைகள், அந்த சாலிஹான பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு ரொம்ப சுத்தமான மனைவிகளை கொடுக்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலையும் ஒன்று வச்சிருக்கிறேன். தோட்டங்கள், துறவுகள், வீடுகள், பங்களாக்கள், குடி, பானம், கறி, இறைச்சி, பழம், இவை எல்லாவற்றையும் நீ உண்டு கழித்து உடுத்து கழித்ததற்கு பிறகு உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன். வரிதுவானும் மினல்லாஹ். அது என்ன? நம்முடைய ரப்புடைய பொருத்தம். அல்லாஹ் சொல்லுவான், நான் உங்க எல்லாரையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பி அடைஞ்சிட்டேன், உங்க மேல எனக்கு மகிழ்ச்சி, இனிமே கோவமே பட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பாருங்க, சொர்க்கவாசிகள் எல்லாம் மறந்து விடுவார்கள், எல்லாத்தையும் மறந்துடுவான், ஊரை மறந்துடுவான், வீட்டை மறந்துடுவான், அவனுடைய நதி துறவு எல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் கிடைத்த மகிழ்ச்சியிலே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கிட்டு வரும் பொழுது
ஊரில் எல்லாம் நல்லோர்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருப்பாங்க. காத்து கொண்டு சொல்லுவாங்க, எங்களுடைய கணவனா நீங்கள் போனீங்க ஒரு முகத்துல வருகிறீர்களே, செழிக்கும் முகத்துடனே, ஜொலிக்கும் முகத்துடனே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி இறங்கின உடனே சொர்க்கத்தினுடைய அழகு கூட 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 கூடிக்கொண்டே இருக்கும். முகங்கள் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு பஸீருன் பில் இபாத். அல்லாஹ் அவருடைய அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நல்லது செஞ்சா, நம்மிடத்துல தக்வா இருந்தால் அல்லாஹ் என்ன தரேங்கிறான்? சொர்க்கம் தரேங்கிறான், ஜன்னத்து தரேங்கிறான். அந்த ஜன்னத்துக்காக எதையெல்லாம் இழக்கலாம்? இந்த துன்யால எதையெல்லாம் இழக்கலாம்? எல்லாவற்றையும் இழக்கலாம். எதுவும் இழப்பல்ல அந்த சொர்க்கம் கிடைத்தால். இந்த துன்யால எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதித்து நாளை மறுமையிலே அந்த ஜன்னத்தை இழந்து விட்டால் நீங்கள் தான் பெரும் இழப்பாளர்கள். ஏன்? ஜன்னத்துக்கு போனாதான் உங்க ரப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஜன்னத்துக்கு நீங்கள் சென்றால்தான் உங்களுடைய ரப்புடைய பொருத்தத்தை நீங்கள் வாங்க முடியும். நீங்க சொர்க்கத்துக்கு போனால்தான் இறை தூதர்களை பார்க்க முடியும். நம்முடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நம்முடைய உயிரை விட, நமது மனைவி மக்களை விட, நமது குடும்பத்தார்களை விட நமக்கு மிக விருப்பமானவர்களோ அந்த ஹபீபை எங்கு பார்க்க முடியும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவில் தான் பார்க்க முடியும். வேற எங்கேயும் பார்க்க முடியும். ஏன் சொர்க்கத்துக்கு போனோம்? சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியும். ஏன் சொர்க்கத்துக்கு போக வேண்டும்? சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. ஏன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும்? சொர்க்கத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் நல்லவர்களை தங்க வைப்பான். எனவே சொர்க்கத்துக்கு போனோம். இன்னைக்கு சில பேர் இந்த சூப்பியாம்பாங்க, தரீக்காம்பாங்க, சேக்கும்பாங்க. என்ன? எங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, நரகத்தில் போட்டா கூட பரவாயில்ல, சாவு நரகத்தில். அல்லாஹ் உள்ளத்துல பயந்து யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுன்னு நபிமார்கள் கெஞ்சுறாங்க. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள் என்று அழுகிறாங்க. இவர் சொல்றாரு, நான் சூப்பியா போயிட்டேனா, நான் மெய்நிலை கண்ட ஞானி ஆயிட்டேனா, அல்லாஹ் என்ன நரகத்தில் போட்டா கூட பரவாயில்ல, சாவு நரகத்துல இப்லீஸோட சேர்ந்து, ஃபிரௌனோட சேர்ந்து, திமிர் மமதை இந்த மாதிரி சொல்லாமா? அழுகணும் அல்லாஹ்விடத்துல. ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் என்ன நரகத்தை கொண்டு எரித்து விடாதே, நரகத்தின் எரிகொல்லிகளாக என்னை ஆக்கி விடாதே, யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். வகினா அஸாபன் நார் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் அல்லாஹும்ம ஆத்திக் ரிகாபனா மினன் நார் அல்லாஹும்ம லா தஜஅல்னா மின் ஹதபின் நார் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். என்ன துவா? யார் கேட்ட துவா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அழுவணும். ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துல கொண்டு போயிடு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளு. அன்புக்குரியவர்களே, அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம போனோம் என்று சொன்னா நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே திருமணம் முடித்து வைப்பான். அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கவாசிகளை அனுப்பின உடனே அழகான சொர்க்கங்க, வீடு பங்களா எல்லாம் இருக்குது, கார் கூட அங்கே இருக்குது. என்ன காரு? இந்த பெட்ரோல்ல ஓடக்கூடிய நாட்ட கார் கிடையாது. அல்லாஹ் படைச்சிருக்கிறான் பாருங்க இயற்கையிலேயே குதிரை. அந்த குதிரை இருக்கும். அதுவும் எப்படி குதிரை? சாணி போடுற குதிரை கிடையாது, மூத்திரம் பெய்கிற குதிரை கிடையாது, தங்கத்தால் மாணிக்கத்தால் செய்யப்பட்ட குதிரை அங்கே இருக்கும். ரெக்கைகளுடைய குதிரை இருக்கும். நீங்க அதில் உட்காந்துக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்கே போயிடலாம். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். உங்க அத்தாவை பார்க்கணுமா, உங்க அம்மாவை பார்க்கணுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டுமா, எங்க நினைக்கிறீங்களோ அங்கே கொண்டு போய் உங்களை விட்டுரும். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்போ அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பரந்த வாழ்க்கையை கொடுத்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னதான் கிடைச்சாலும் மனைவி கிடைக்கிற மாதிரி வருமா? எல்லா நேமத்துகளும் இருந்து அங்க ஒரு மனைவி வேண்டும் அல்லவா? அப்போதானே இன்பமே பூர்த்தி அடையும். ஒரு வீடு, காரு, பங்களா, காசு, பணம் எல்லாம் இருக்கும். அங்க என்ன வேணும்? ஒரு மனைவி வேண்டும். அந்த மனைவி அங்கே வந்தால்தான் அதனுடைய அழகே தனி அழகு. மனையின் அழகு மனைவியிலே இருக்கிறது. வீட்டில் நிம்மதி எப்ப கிடைக்கும்? அங்க உங்களுக்கு அழகான மனைவி கிடைச்சி
உங்களுடைய மனசெல்லாம் குளிர வைக்கும்படி, உங்களுடைய கண்களை எல்லாம் கவரும்படி, அவருடைய பேச்சு உங்களுக்கு இனிமையாக அமையும் பொழுது, அவருடைய சேவை உங்களுக்கு குளிமையாக அமையும் பொழுது, அவளை பார்க்கும் பொழுது உங்களுடைய கவலைகளை எல்லாம் மறக்கிறீங்களே, அப்பதான் என்ன ஆகுது? இன்பம் அங்கே பூர்த்தியாகுது. அதனால அல்லாஹ் தஆலா அவனுக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களை, அசிங்கங்களை, அனாச்சாரங்களை, இந்த உலகத்தினுடைய அற்பத்தை எல்லாம் திறந்து வந்த அந்த தியாகிகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து துஹான் 54வது வசனம், கதாலிக கதாலிக வஸவஜ்னாஹும் பிஹூரின் ஈன். அல்லாஹ் நிறைய சொர்க்கத்துடைய நியமத்துகளை சொல்லி கொண்டு வந்து சொல்கிறான். அப்படித்தான் அப்படித்தான் எப்படி அப்படித்தான் நடக்கும். நாம் அந்த நல்லோர்களுக்கு மனம் முடித்து வைப்போம் ஹூர் பெண்களை. யாரை? ஹூர் ஈன் என்ற பெண்களை. ஹூர் என்று சொன்னால் நல்ல அழகா வெண்மையா இருப்பான், கண்ணு கருப்பா இருக்கும். ஹூர் ஈன், ஹூர் ரொம்ப அழகானவங்க, வெண்மையா இருப்பாங்க. அதுவும் குஷ்டரோகமான வெண்மை கிடையாது, சிவப்பு கடந்த அந்த அழகான வெண்மை நிறம் அவங்கள்ட்ட இருக்கும். ஈன் கண்ணு, கண்ணுடைய கருப்பு நல்ல இந்த கரு விழி கருப்பா இருக்கும், சுத்தி நல்ல வெள்ளையா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகானவங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் சொல்றார்? படைத்த இறைவன் சொல்லுகின்றான் ஹூரை பற்றி. நான் மனம் முடித்து வைப்பேன் என்று சொல்கிறான். வகதாலிக ஸவஜ்னாஹும் பிஹூரின் ஈன். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தூர்ல நல்லோர்கள் அந்த ஹூர் பெண்களோட, ஹூருல் ஈன் என்ற அந்த கண் அழகிகளான வெண்மையான அந்த பெண்களுடனே அவர்கள் இன்பமாக வாழுவதை சொல்லுகின்றான். முத்தகீன் அலா சுருரின் மஸ்ஃபூஃபத்தின் வஸவஜ்னாஹும் பிஹூரின் ஈன். நாம் மனம் முடித்து வைப்போம் நம்முடைய நல்லடியார்களை ஹூர் ஈன் கண் அழகிகளான அந்த வெள்ளை நிற பெண்களுடனே நாம் மனம் முடித்து வைப்போம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹூருல் ஈன் என்ற பெண்கள் உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைப்பார்கள் என்று இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم وصف أهل الجنة فقال عنهم لا يبولون ولا يتغوطون ولا يدفلون ولا يمتخطون أمشاطهم الذهب ورشحهم المسك ومجامرهم الألوة وأزواجهم الحور العين على خلق رجل واحد على صورة أبيهم آدم 60 ذراعا في السماء. சொல்லுகின்றார்கள், யார் சொர்க்கத்துக்கு போவாங்களோ அவங்களுக்கு அங்கே சிறுநீர் வராது, அசிங்க அந்த நாட்டம்லாம் அங்கே கிடையாது, அங்கே மலம் கிடையாது, நஜிசு கிடையாது, அங்கே சொர்க்கத்தில் சுத்தமான பூமி, அங்கே எச்சில் கூட கிடையாது. காரை எச்சி துப்புறம் அல்லவா, இந்த அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த எச்சி கூட அங்கே கிடையாது. வலா யம்தஹிதூன், இந்த சிந்திர வேலையெல்லாம் அங்கே இருக்காது. சிந்துறாங்கல்ல, பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கா இல்லையா, இந்த சிந்திரதெல்லாம் அங்கே இருக்காது. முடி அழகான சின்ன பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குது முடி, அந்த மாதிரி பார்ப்பதற்கு கவர்ச்சியான மென்மையான முடி இருக்கும். அப்போ அந்த முடியை சீவுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் சீப்பா, மரக்கட்ட சீப்பா, தங்கத்தால் அல்லாஹ் சீப்பு செஞ்சு வச்சிருப்பாங்க. அம்ஷாத்துஹுமுத் தஹப், தங்க சீப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். வரஷுஹுமுல் மிஸ்க், நீ பாருங்க உட்காந்து பயன் பண்ணோன்னு உள்ளார எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சுத்தமா குளிச்ச மாதிரி நனைஞ்சு போச்சு, வேர்வை வந்துருச்சு. நார்மா நாராதா நாத்தம், எவ்வளோ பெரிய அத்திரத்தா இருந்தாலும் நாரதான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வையை தவிர அவங்களுடைய வேர்வை மட்டும் எப்படி இருக்கும், கஸ்தூரியா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது அந்த வேர்வை எடுத்து பாட்டில் வச்சுப்பாங்க, அவ்வளவு வாசனையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு தெருவில் நடந்து போனாங்கன்னா அந்த தெருவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போன அந்த அடையாளத்தை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். ஏன் தெரியுமா, அந்த தெருவே மணக்க ஆரம்பிச்சு. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், மா ஷமம்து தீபன் அத்யப மின் தீபி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா மஸ்ஸத் யதி
அல்ஜன மின் யதி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வின் நறுமணத்தை விட சிறந்த ஒரு நறுமணத்தை நான் நுகர்ந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்வின் மிருதுவான கரத்தை விட ஒரு மிருதுவான பட்டை நான் தொட்டது கிடையாது. எவ்வளவு பொன்மையான மேனிபார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன வருதுங்க? வேர்வை. இந்த வேர்வை நாத்தடிக்குது. சொர்க்கத்திலேயும் வேர்வை வரும். ஆனா சொர்க்கத்தினுடைய வேர்வை கஸ்தூரியாக இருக்கும். மனம் கமலும். அங்கே பத்தி இருக்கும், ஊதுபத்தி. நம்ம ஆளுக்கு பத்தினா உடனே என்ன ஞாபகம் வந்துடும்? வியாழக்கிழமை ராத்திரி ஞாபகம் வந்துடும் இல்லையா? அங்கே பத்தி இருக்கும். அங்க பத்தியே சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊத் அல்லாஹ் தஆலா மிக நறுமணமான ஒன்றை அங்கே அவர்களுக்கு புகட்டுவான். நெருப்பு இல்லாமலேயே அந்த வாசம் வந்துகிட்டு இருக்கு. நெருப்பு கிடையாது. வஅஸ்வாஜுஹும், அவர்களுடைய மனைவிகளாக இருப்பார்கள். அல் ஹூருல் ஈன் என்ற கண் அழகிகளான வெண்மை நிற பெண்கள் இருப்பார்கள். அவங்க சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் எப்படிங்க? நெட்ட குட்டை நொண்டி கண்ணு இல்ல கால் இந்த மாதிரியா? இது இந்த துன்யால தான். நீங்க சொர்க்கத்துக்கு போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? அலா ஹல்கி ரஜுலின் வாஹித், ஒரே ஆள் மாதிரி, சேம் பேட்டர்ன்ல எடுக்கப்பட்ட ஒரே ஆள் மாதிரி இருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தந்தையாகிய ஆதமை அல்லாஹ் படைத்தான் அல்லவா ஆரம்பத்திலே 70 கை நீளம், அந்த உயரத்தில் நீங்க இருப்பீங்க, ஒரே ஆள் மாதிரி இருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நமக்கு யார் அங்கே மனைவிகளாக வருவார்கள்? யார் வருவார்கள்? ஹூருல் ஈன் என்ற பெண்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் பாருங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு أن رسول الله صلى الله عليه وسلم ذكر أدنى أهل الجنة منزلا، ومما جاء فيه قوله صلى الله عليه وسلم ثم يدخل بيته فتدخل عليه زوجته من الحور العين فتقولان الحمد لله الذي أحياك لنا وأحيانا لك، قال فيقول ما أعطي أحد مثل ما أعطي. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு சொர்க்கத்துல ரொம்ப கடைசி தரஜால உள்ள அந்தஸ்துல உள்ள சொர்க்கவாசி போவார். எப்ப? கடைசியா போவார். எல்லாரும் போனதுக்கு பின்னாடி கடைசியா போவாரு. அந்த சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்றாங்க, அசந்து போய் கலச்சி போய் ஹிசாபெல்லாம் கொடுத்து கடைசியில் என்ன நடக்குமோன்னு பயந்து இருந்த நிலைமையில சரி அல்லாஹ் சொல்லுவா, போயிட்டு போ, மன்னிச்சு விட்டோம், போடு அப்படிமா அல்லாஹ் தஆலா. அவர் வருவார். உள்ளார வந்தா பார்த்தா ஒரு வீடு இருக்கும். எல்லா வீடும் காலியாக போய் எல்லாமே ஃபுல்லாகி போச்சு. என்ன செய்யறது? ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அல்லாஹ் என்னடா செய்யறது? இந்த வீட்டையும் ஒன்றும் நமக்கு மாதிரி தெரியலையே. அல்லாஹ் எனக்கு எதுவுமே கிடையாதா? உள்ளார போச்சுன்னா உள்ளார போனால் எனக்குன்னு ஒன்றுமே இல்லையே, எல்லாம் அவங்கவுங்க பேர் எழுதி ஒட்டி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்ப வருவார். சொல்லுவோம், போ இருக்கும், போ உள்ளார போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு அறை இருக்கும், ஒரு ரூம் இருக்கும். சரி இதான் நமக்கு கிடைச்சிட்டு போல இருக்கு. உள்ளார போனால் அங்கே அது இந்த உலகத்தை விட பெருசா சுப்ஹானல்லாஹ். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சின்னதாக காட்சி தரும். அங்கே போனால் தான் தெரியும் அதனுடைய விசாலம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? சில பேர் வந்து வீடு கட்டி வச்சிருக்கும், கதவு சின்னதாக இருக்கும், உள்ளார திறந்துட்டு போனால் எப்படி இருக்கும்? வீடு பெரிய பிரம்மாண்டமான மாளிகையாக இருக்கும். வீடு பெருசுக்கா கதவு கட்ட முடியும்? ஒருத்தர் வந்து பெரிய ஒரு 2 ஏக்கர்ல வீடு கட்டாரு, 2 ஏக்கர்ல கதவா வைக்க முடியும்? கதவு 2 ஏக்கர்ல கதவு இருக்காது. கதவு அதிகப்படியா ஒரு 10 அடி 15 அடி 20 அடி 30 அடி அவ்வளவு பெருசுதான் கதவு வைப்பாங்க. உள்ளார போய் பார்த்தா தான் 2 ஏக்கர்ல உள்ள வீடு நம்ம பார்க்க முடியும். அந்த அறைக்குள்ளார போவார். அங்க போன உடனேயே அவருடைய அந்த களைப்பு, அந்த அசதி, அவற்றையெல்லாம் அவர் மறக்கும்படியாக 2 ஹூர் பெண்கள் அவரை வரவேற்பதற்காக காத்து நிற்பார்கள். கதவை திறப்பார், அந்த 2 மங்கைகளை அங்கே பார்ப்பார். அல்லாஹு அக்பர். கண் குளிர்ச்சியா இருக்கும். அந்த 2 பேரும் இவரை பார்த்த உடனே, உங்களுக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தோம், நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்காக எங்களை படைத்த அல்லாஹுவை புகழ்கிறோம், எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாஹுவை புகழ்கிறோம் அப்படின்னு புகழ்வாங்க. இதாங்க மனைவி. மனைவி எப்படி இருக்கணும்?
கணவன் தனக்கு எப்படி அமைந்தாலும், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஹராம செய்கிறவனா இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிரியா இருக்கக்கூடாது. அதை தவிர அவன் அழகில் குறைந்தவனாக இருந்தாலும், அவன் அறிவில் குறைந்தவனாக இருந்தாலும், அவன் படிப்பில் குறைந்தவனாக இருந்தாலும், அவன் வசதியில் குறைந்தவனாக இருந்தாலும், எந்த மனைவி அந்த கணவனை மதிக்கிறாளோ அவள் தான் சொர்க்கத்து மனைவி. எந்த மனைவி தனது கணவனை மதிக்கவில்லையோ, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய பரம்பரை, தன்னுடைய பணம், தன்னுடைய குடும்பம் என்ற பெருமையில் கணவனை மதிக்காமல் திமிரு கொள்கிறாளோ அவள் சொர்க்கத்து பெண் அல்ல, அவள் நரகத்துக்கு சொந்தமான பெண். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்கள பார்த்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாங்க. பெண் என்ன செய்யணும், தனது கணவனை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், வந்துட்டீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க. சில பெண்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டான இந்த நேரத்தில் போ போ தர கதவை போய் தர, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கணவன் அங்கே பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, இங்கே சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். போவோம் போவோம் வரட்டும், நிக்கட்டுமே கொஞ்சம், என்ன அவசரம், அப்படி முக்கியமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கும். என்ன இருக்கும், அல்லாஹ்வுடைய லைனத்து இறங்கி கொண்டே இருக்கும். கணவன் வந்தவன அசதியில வருவான், பசியில வருவான், ஏதாவது வீட்டுல போனா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பார்த்துட்டு வந்து சமைச்சு தர, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், மூஞ்சி கையை மூஞ்ச கழுவிட்டு வந்து உட்காருங்களேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது முஸ்லிம்களுடைய வீடா? கிடையாது. இது முஷ்ரிக்குகளுடைய வீடு, காஃபிர்களுடைய வீடு, மறுமையை நம்பாத பாவிகளுடைய வீடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த கணவர் அவங்கள பார்த்த உடனே என்ன தெரியுமா சொல்வாரு, அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொர்க்கவாசிகளை அமைச்சிருப்பான். எனக்கு கிடைத்த அருளை போன்று இந்த சொர்க்கத்தில் யாருக்கும் கிடைத்திருக்காது போலவே. ஆனா இவர் யாரு, இவர் யாரு, கடைசியா வந்தவர். அந்த ரெண்டு பெண்களை பார்த்து மயங்கின மயக்கத்துல, அவங்களுடைய அழகை பார்த்து ரசித்ததுல இவர் என்ன நினைப்பாரு, நம்ம தான் ஹை கிரேடு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு அங்க மகிழ்ச்சியை கொடுத்துருவான். ஏன்னா கவலையப்படக்கூடாது, அப்படிதான். ஏன்னா ஓ நம்மளை விட அவர் ரொம்ப பெரிய ஆளோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா கவலை வந்துருமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்துல கவலை கிடையாது. அதனால அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறதுலயே வச்சு ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பான். யாரை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய ஆளை பார்த்தாலும் சரி, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், நமக்கு தான் அல்லாஹ் ரொம்ப கொடுத்துருக்கான், நமக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்கான்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அங்கே வைத்திருப்பான். சரியா? இது ஒரு ஹதீஸாச்சு. சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூர் மனைவிகளை கொடுக்குறாங்கிறது. ரெண்டு ஹதீஸ் படிச்சோம். மூணாவது ஹதீஸ் பாருங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப அழகான ஹதீஸ். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, மிக்தாம் இப்னு மஅதி யக்ரிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லிஷஹீதி இன்தல்லாஹ் சித்து ஹிசாலின், அல்லாஹ்வுடைய பாதையில் எதிரிகளை எதிர்த்து போர் புரிந்து உயிர் நீத்த தியாகி ஷஹீத், அல்லாஹ்வுடைய எதிரிகளால் கொல்லப்பட்ட முஸ்லிமுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6 சிறப்புகளை கொடுக்கின்றான். எத்தனை சிறப்பு? 6 சிறப்புகளை. முதல் சிறப்பு, அவருடைய இரத்தம் பூமியில் சொட்டுவதற்கு முன்பு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹு அக்பர். அடுத்து, அவர் மரணிக்கும் அதே நேரத்திலே தனக்கு சொர்க்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகுதியை, இடத்தை பார்த்துக் கொள்வார். இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது, கபருடைய வேதனை அவருக்கு கிடையாது. வயுஜாரு மின் அதாபில் கபர். நான்காவது, வயஅமனு மினல் ஃபஸஇல் அக்பர். நாளை மறுமை நாளில் மக்கள் எழுப்பப்படும் பொழுது எனக்கு என்ன கதி ஏற்படும், நான் எங்கே செல்லுவேன், எனது புத்தகம் எந்த கையிலே கொடுக்கப்படும், வலப்பக்கம் செல்லுவேனா அல்லது இடப்பக்கம் செல்லுவேனா, சிராத் பாலத்தை கடப்பேனா அல்லது தவறி விடுவேனா என்று பயப்படும் நாளிலே அவருக்கு பயம் இருக்காது. அஞ்சாவது. ஆறாவது, வயூதஉ அலா ரஅஸிஹி, அவருடைய தலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தின் ஒரு கிரீடத்தை கொடுப்பான். அந்த கிரீடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதித்திருக்கக்கூடிய மாணிக்கங்கள், மரகதங்கள், அதுல ஒரு மாணிக்கம், அதுல ஒரு மாணிக்கம் இந்த உலகத்தை விட சிறந்தது. இந்த உலகம், நீங்க உலகம்னா ஒண்ணு பல்லாவரத்தையும் மெட்ராஸையும் கணக்கு போடாதீங்க. உலகம்னா என்ன?
இந்த பூமி எல்லாத்தையும் சேருங்க, இதுல உள்ள தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், வைடூரியம், பவளம், முத்து எல்லாத்தையும் சேருங்க. அப்புறம் இதுக்கு மேலையும் கீழே இன்னும் என்ன நல்லா படைச்சிருக்கிறானோ அதையும் நீங்க சேருங்க. அதை விட சிறந்தது சொர்க்கத்தில் ஷஹீதனுடைய தலையில் அல்லாஹ் வைக்கக்கூடிய கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஸ்பெஷலா எல்லாருக்கும் உள்ளார போனோம்னா அப்புறமா தான் கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஹூர்லின்களுடைய எண்ணிக்கைகள். ஹூர்லின்கள் உள்ளார போகும்பொழுது முதல்ல 2, 1, 3 இப்படி தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். ஆனால் இந்த ஷஹீதுகளுக்கு மட்டும் உள்ளார போகும் பொழுதே 72 வாங்கிட்டு போயிடுங்க நல்லா சொல்லிடுவான். அது என்ன கணக்கோ அல்லாஹ் மிக அறிந்தவர். ஷஹீதுகள் சொர்க்கத்துக்கு போகும் பொழுதே, அப்பா உனக்கு நான் 72 மனைவிகளை தருகிறேன், என்னுடைய மார்க்கத்திற்காக, என்னுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உனது உயிரை கொடுத்தாய் அல்லவா, உலகத்தில் உனது மனைவியை துறந்தாய் அல்லவா, உனது பிள்ளைகளை எத்தீமாக்கினாய் அல்லவா, உனக்கு எத்தனை பெண்களை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னதுல நீ உள்ளார வரும் பொழுது 72 பெண்களுக்கு சொந்தக்காரனாக நீ வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்தனை மனைவி கிடைக்கும் ஷஹீதுக்கு? 22. 72 கிடைக்கும். ويزوج 72 زوجة من الحور العين ويشفع في 70 من أقاربه. 70 உறவினர்களுக்கு சிபாரிசு செய்யலாம் அவர். எத்தனை பேருக்கு? 70 உறவினர்களுக்கு சிபாரிசு செய்யலாம். அப்ப இந்த ஹதீசுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நல்ல அமல்களை செய்து சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கே நமக்கு ஹூர் பெண்களை நமது மனதை மகிழ்விக்க வைப்பதற்காக, நம்முடைய மகிழ்ச்சியை முழுமைப்படுத்த வைப்பதற்காக அல்லாஹ் அங்கே படைத்து வைக்கிறான். அடுத்து வாங்க, அந்த ஹூர் பெண்கள் எவ்வளவு அழகு, எப்படி இருப்பாங்க, என்ன கவர்ச்சி இருக்கும், ஏன் அந்த ஹூருக்காக இங்கே ஏங்க வேண்டும், அந்த ஹூருக்காக ஏன் நாம் இங்கே ஏங்க வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அந்த ஹூருக்காக நீ ஏங்கு, அந்த ஹூருக்காக நீ அமல் செய்ய. அவங்க சாதாரணமான படைப்பு கிடையாது. எப்படி? சாதாரணமான படைப்பு கிடையாது. அவங்க ரொம்ப விசேஷமா நான் படைச்சு வச்சிருக்கேன், ரொம்ப ஸ்பெஷல் தயாரிப்பு அவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, அந்த ஹூருடைய தன்மைகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். ஏறக்குறைய 6 அல்லது 7 பண்புகளை பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அதுல முதல் பண்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஸ்-சாஃபாத் 48வது வசனம், வஇந்தஹும் காஸிராத்துத் தர்ஃப், காஸிராத்துத் தர்ஃப் ஈன். அதே போல சூரா ஸாத், வஇந்தஹும் காஸிராத்துத் தர்ஃப் அத்ராப். அதே போல சூரத்துர் ரஹ்மான் 56வது வசனம், ஃபீஹின்ன காஸிராத்துத் தர்ஃப் லம் யத்மித்ஹுன்ன இன்சுன் قبلهم ولا جان. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்தில் உள்ள ஹூர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி இருப்பார்கள். ஒரு பெண்ணுடைய அழகு எப்ப அதிகமாகும்? அவன் அங்க இங்கேயும் பிராக்கு பார்த்துட்டு போனா அது வேற கேஸ். அது என்ன? வேற கேஸ். எப்பொழுது ஒரு பெண் நாணத்தால் குனிகிறாளோ, பார்வையை தாழ்த்துகிறாளோ, அப்பொழுது அவளுடைய அழகு அங்கே கூடுகிறது. சொர்க்கத்தினுடைய ஹூர் எப்படி? அவங்க பார்வையை தாழ்த்தி வச்சிருப்பாங்க. தன்னுடைய கணவனை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. கணவனை கூட நேருக்கு நேரா அப்படின்னு முறைச்சு பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க? நாணத்தால் வெட்கி அப்படி ரொம்ப கண்ணியமா அந்த மாதிரி பார்ப்பார்கள். அவங்களுடைய பார்வை இருக்குது, அலைபாயாது. கணவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஜாஹித், கதாதா ரஹிமஹுமுல்லாஹ் இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன இந்த வசனத்துக்கு? சொர்க்கத்தினுடைய பெண்கள் தங்களது பார்வைகளை தங்களது கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, அந்த பண்பு உங்களுக்கு இன்னைக்கு இந்த துன்யால வரணும். வந்தா நீங்க அந்த சொர்க்கத்துக்கு வரலாம். நான் ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறேன், கடைசியில சொல்லுவேன். சொர்க்கத்துக்கு வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை எப்படி நேசித்தாங்க. அவ்வளோ அனுபவிச்சிருந்தாங்க, பாசம் வச்சுருந்தாங்க. மௌத்துடைய நேரத்தில் ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஃபாத்திமா அழுகிறாங்க. அப்புறம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறாங்க, ஃபாத்திமா சிரிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்துக்கு பின்னாடி கேட்குறாங்க, ஃபாத்திமா என் மகளே, ரசூலுல்லாஹ் என்ன செய்தி சொன்னார்கள் அழுதீர்கள், என்ன செய்தி சொன்னார்கள் சிரித்தீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பத்தாரில் முதல்ல நான் தான் மௌத்தா போய் அவங்கள பார்ப்பேன்னு சொல்லி. இல்லை முதல் தடவை ரசூலுல்லாஹ் ரகசியம் சொன்னாங்க, அழுதேன். ஏன் தெரியுமா? இந்த மரண நோயில் இருக்கிறாங்கல்ல, இந்த நோயிலேயே அவங்க மௌத்தாயிடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு அழுக வந்துருச்சு, அழுதேன். சரி, ரெண்டாவது தடவை ஒன்று கூப்பிட்டு சொன்னாங்களே, சிரிச்சிங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தார்களில் முதல் நாளாக நீங்கள் தான் வந்து என்னை சந்திப்பீங்கன்னு சொல்லி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? மரண செய்தி சொல்கிறார்கள், சீக்கிரமா நீ மௌத்தா போயிடுவேன்னு சொல்லி. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறார்கள். ஏன்? மரணிச்சா யாரை போய் பார்க்கலாம்? தந்தையை பார்க்கலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் அப்படித்தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய காலத்தில் படுத்திருக்கிறாங்க. மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அழுகிறாங்க, யா பிலால், வா பிலால், இறந்து போயிட போறீங்களே, என் கணவனாரே, நீங்க மௌத்தா போயிருவீங்களே அப்படின்னு அழுகிறாங்க. இங்க பிலால் என்ன செய்றாங்க? சிரிக்கிறாங்க. பிலால் என்ன செய்றாங்க? சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் போய் ரசூலுல்லாஹ் பார்க்க போறேன். யாரை பார்க்க போறேன்? நான் போய் என்னுடைய ஹபீபை பார்க்க, நான் போய் அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இது சஹாபாக்களுடைய தன்மையா இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபாத்திமாட்ட கேட்குறாங்க, ஃபாத்திமா, ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன? ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய சிறந்த குணம் என்ன? ஒரு பெண்ணு எதை விரும்ப வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன தெரியுமா? எனது சகோதரிகளே, தாய்மார்களே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஒரு பெண்ணுடைய சிறந்த குணம், அவள் உண்மையான ஒழுக்கமான சிறந்த பெண் என்பதற்குண்டான அடையாளம், அவள் ஆசை வைக்க வேண்டும், அவளுடைய பார்வை அவளது கணவனை தவிர வேறு எந்த ஆணின் மீதும் படக்கூடாது, எந்த அந்நிய ஆணின் பார்வையும் தன் மீது படக்கூடாது கணவனை தவிர. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை அழைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள், ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ, இது என்னுடைய சந்ததி அல்லவா, இது என்னுடைய சந்ததி அல்லவா. இப்படிப்பட்ட ஒழுக்கம் இந்த பெண்ணிடத்தில், ஃபாத்திமாவிடத்தில் இருக்கத்தான் வேண்டும். இன்னைக்கு நம்ம பெண்கள் என்ன செய்றாங்க? அந்நிய ஆண்களை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க. இதனால எவ்வளவு பெரிய முசீபத்துகள் இந்த சமுதாயத்தில் வருது பாருங்க. காஃபிர், அல்லாஹ்வை நம்பாத முஷ்ரிக்குகள், இந்த மஜூசிகள், சிலைகளை வணங்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த துரோகிகள், அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அசிங்கம், கள்ள தொடர்பு, அசிங்கமான உறவுகள், ஓடி போறது, இது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யார் வீட்டில் நடக்குது? முஸ்லிம் வீட்டில் நடக்குது. ஒரு முஸ்லிம் பொம்பளை புள்ள காஃபிரோட ஓடி போயிடுறான். ஒரு முஸ்லிமுடைய மனைவி அந்நிய ஆணுடைய தொடர்பு கொண்டிருக்கிறாள். அல்லாஹ் அக்பர். கேவலம், கேவலம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் இந்த சூழ்நிலை? முஷ்ரிக்குகளோட சேர்ந்து இருக்கிறதுனால. யாரோட சேர்ந்து இருக்கிறதுனால? முஷ்ரிக்குகளோட சேர்ந்து இருக்கிறதுனால, அவங்களோட ஒட்டி உறவாடி இருக்கிறதுனால. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த சொர்க்கத்துடைய பெண்கள் எப்படி இருப்பாங்க? தங்களது பார்வைகளை கொண்டு கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு கணவனை அவர்கள் நேசிப்பார்கள். அன்பு என்ன? அன்பு, கணவனின் மீது அந்த அளவிற்கு அன்பு அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த அன்பின் காரணமாக தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள்.
இரண்டாவது, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த சொர்க்கத்து ஆணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அழகு, அந்த கவர்ச்சி இருக்கிறது, அவர்களது பார்வைகளை அப்படியே நிலைகுள்ள செய்துவிடும். தனது கணவனை தவிர எதையுமே பார்க்க முடியாது. அந்த ஹூர் பெண்களுக்கு சொர்க்கத்திலேயே கணவன் தாங்க காட்சி தருவாங்க. கணவனுடைய அழகு தான் அவங்களுக்கு பெருசா. ஏன் தெரியுமா? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், عن أنس بن مالك رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن في الجنة لسوقا يأتونها كل جمعة فتهب ريح الشمال فتحثو في وجوههم وثيابهم فيزدادون حسنا وجمالا فيرجعون إلى أهليهم وقد ازدادوا حسنا وجمالا فيقول لهم أهلوهم والله لقد ازددتم بعدنا حسنا وجمالا فيقولون وأنتم والله لقد ازددتم بعدنا حسنا وجمالا. இது ஒரு அழகான ஒரு காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி சொர்க்கத்தில் போன உடனே அங்கே ஒரு பஜார் இருக்கும். என்ன இருக்கும்? பஜார். இந்த பல்லாவரம் பஜார் மாதிரி நினச்சிக்காதீங்க. ரோடெல்லாம் பள்ளம், குண்டு, குழி, எந்த பக்கம் போனால் கீழே விழுவோமோ மேலே விழுவோமோ அந்த மாதிரிலாம் பஜார் இருக்காது. நாத்தம் இருக்காது, அசுத்தம் இருக்காது. கடைக்காரன்ட்ட போனால் காசு கொடுத்தா தான் சாமான், இல்லாட்டி பூசன் துரத்த மாட்டான். அங்கெல்லாம் என்ன, நீங்க எது வேண்டுமானாலும் வாங்கலாம். அதுக்கு என்ன காசுங்க? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா மலக்கு அள்ளியிலே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, என்ன ட்ரெஸ் வேணும், என்ன ஜோடி வேணும், பவளை வேணுமா, மரகதத்தில் நெக்லஸ் வேணுமா, உன் மனைவிக்கு வாங்கிட்டு போ. என்ன சொன்னா போதும், சுப்ஹானல்லாஹ் அது கொடுங்கனா போதும் எடுத்து கொடுத்துருவார். அல்ஹம்துலில்லாஹ் அது கொடுங்கனா எடுத்து கொடுத்துருவார். அல்லாஹு அக்பர் அதில் ஒரு 10 ஜோடியை கட்டுங்க, அதில் ஒரு 2 டஜனை பேக் பண்ணுங்கன்னு சொன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேற ஒன்றும் தேவை இருக்காதுங்க. காசு பணம்லாம் இந்த குப்பையெல்லாம் அங்கே தேவை இருக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு கடை தெருவை ஏற்படுத்துவான். என்ன இருந்தாலும் நம்ம போய் பஜாரில் போய் சாமான் வாங்கிட்டு வர மாதிரி வருமா? என்னதான் மனசு ஆசைப்பட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் ரிமோட்ல கிடைச்சாலும் கூட சொர்க்கவாசிகள் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்க்கு தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாது. இந்த மனுஷனை படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இவன் எப்படி எல்லாம் திங்க் பண்ணுவான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் சரி போ, உனக்கு ஒரு பஜார் சொர்க்கத்துல எல்லாரும் வந்து ஒன்னா கூடுங்க, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கலாமா இல்லையா? வீட்லயே பூட்டிக்கிட்டு இருந்தா யார் என்ன செய்யறாங்க, என்ன இருக்குது, யாரை பார்த்தோம், யார் மிஸ் ஆனாங்க. அப்போ சொர்க்கத்தில் அங்கே ஒரு பஜாரை ஏற்படுத்தணும்னு எல்லாரும் அங்கே வருவாங்க. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா பாருங்க, அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஜும்மாவுடைய கணக்கில் தான் அந்த சொர்க்கத்தினுடைய பஜாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்வான். சரியா? சரி, எல்லாரும் வருவாங்க. யார் வருவா? இந்த துன்யா பஜார் மாதிரி கிடையாது, உரசிக்கிட்டு போறது ஷைத்தான் பஜார் கிடையாது. அது என்ன பஜார்? நல்ல பஜார், சொர்க்கத்துடைய பஜார். சொர்க்கத்தினுடைய ஆண்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்க. பெண்களுக்கு தனியா, சொர்க்கத்து பெண்களுக்கு அது தனியா இருக்கும். ஆண்கள் வர மாட்டாங்க. இங்க ரொம்ப பேர் பஜாருக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஷைத்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷர்ருல் பிலாதி அஸ்வாக்குஹா, ஊர்ல மோசமான இடம் எது? பஜார். போய் பேசுவாங்க, ஏமாத்துவாங்க, மோசடி செய்வாங்க, பார்வைகள் அங்கே தவறாக பார்க்கப்படும். அங்க போன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான, ஒரு இதமான, மென்மையான ஒரு காற்றை அங்கே வீச வைப்பான். அது வடபுறத்திலிருந்து அந்த காற்று வீசும் ரீஹுஷ் ஷமால். அந்த காற்று அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய உடம்பு, மேனி, அப்படியே அவங்களுடைய முகத்தை தொட்டுட்டு அப்படியே போகும் அந்த காற்று. அந்த காற்று பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களுடைய அழகும், அவர்களுடைய அந்த உயர்வும், அவர்களுடைய அந்த கவர்ச்சியும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அதிகமாகிவிடும். ஏற்கனவே உள்ளாரப்ப உங்களுது அவ்வளவு அழகு, இதுல இதுக்கு மேல அழகுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சரி, எல்லாம் பஜார்லாம் முடிச்சாச்சு, கொள்முதல்லாம் பண்ணியாச்சு, தூக்க முடியாம தூக்கியாச்சு. அடுத்து யார்கிட்ட வருவாரு? போன உடனே மனைவிட்ட போய் திறந்து காட்டணும். அப்பதானே அந்த குஷி. எடுத்துக்கிட்டு வருவார். எடுத்துக்கிட்டு வந்தா இந்த சொர்க்கத்து பெண்கள் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகாக வந்திருக்கிறீர்களே, எங்கே சென்று வந்திருக்கிறீர்கள்? ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இவர் சொல்லுவார், நான் மட்டுமா அழகு, நீனும் தான் ரொம்ப அழகு. நாங்கள் சென்று திரும்ப வருவதற்குள்ளே உங்களுடைய
அழகும் கவர்ச்சியும் கூடிவிட்டதே என்று ஒருவர் மற்றவரை புகழ்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹூருக்கும் அந்த சொர்க்கத்து ஆணுக்கும் இடையில வச்சிருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு பாருங்க, அந்த ஆசை, அந்த பாசம் இருக்கு பாருங்க. அந்த ரெண்டு பேரையும் ஒருவர் மற்றவர்களை எப்படி கவர்ந்திருப்பார் என்று சொன்னா, இவர் அவரை பார்ப்பாரு, அவர் இவரை பார்ப்பாரு, ரெண்டு பேரும் வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஹூரு தனது கணவனை பார்ப்பால், அந்த கணவன் தனது மனைவியை, தனது ஹூரை பார்ப்பார். அந்த அளவுக்கு ஒருவரின் மீது அழகும் கவர்ச்சியும் கூடிக்கொண்டே போகும். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ் தான் சொன்னோம்ல, ரொம்ப கடைசி தரஜால உள்ள முஸ்லிம் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அவரை சந்திக்கிறதுக்கு ரெண்டு ஹூர் வருவாங்க. அந்த ஹூர் அவங்கள பார்த்துட்டு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், உங்களை எனக்கு கொடுத்த அல்லாஹ், எங்களை உங்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். ஒரு பெண்ணு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க. அவர் சொல்லுவாரு, எனக்கு கிடைத்தது போன்று வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை. அந்த மாதிரி ஒருவரை நேசிக்கிறதுனால அந்த சொர்க்கத்து பெண்ணு பார்வைகளை அங்கேயும் இங்கேயும் அலைய விட மாட்டாங்க, பார்வைகளை தாழ்த்தி வைத்திருப்பாங்க. சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹூர் பெண்களை எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா, இந்த மாதிரி பஜார் பெண்கள் கிடையாது. சும்மா எதா இருந்தாலும் நான் போய் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன அது இன்னைக்கு பெண்கள்ல பல பேர் என்ன பஜாருக்கு போகணுன்னே நிற்கிறாங்க. கூட அவசியமான தேவை, கணவனால் வாங்கி கொடுக்க முடியவில்லை, வேற யாரோ எந்த ஆணும் போய் வாங்கி தர்றதுக்கு அங்கே முடியல அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட முதல்ல வீட்டில் உள்ள வயசு பெண்களை வயதான பெண்கள் அனுப்பணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க தங்களுடைய தாயிட்ட, என்னுடைய தாயே, வீட்டுக்கு வெளியில உள்ள வேலையை நீங்க பார்த்துக்குங்க, வீட்டுக்கு உள்ளார உள்ள வேலையை ஃபாத்திமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி. எவ்வளவு அழகான அந்த பங்கு வைப்பு பாருங்க. தன்னுடைய தாய்க்கு அலி என்ன சொல்றாங்க, அலியே, என்னுடைய தாயே, நீங்க வீட்டுக்கு வெளியில உள்ள வேலையை பார்த்துக்குங்க. ஃபாத்திமாட்ட என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு உள்ளார உள்ள வேலையை பார்த்துங்க, சமைக்கிறது, சுத்தம் பண்றது, துணிமணி துவைக்கிறது, தாய்க்கு சேவை செய்யுது. எதுவும் போய் தேவை வாங்கிட்டு வரணும்னு தான் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கு பார்க்கிறோம் பஜார்ல, யா அல்லாஹ், இதெல்லாம் முஸ்லிம் பெண்களா அல்லது முஷ்ரிக்குகளா? ஹிஜாபு பர்தாங்கிறதே கிடையாதுங்க. பேருக்கு ஒரு கருப்பு துணியை புர்காவை மாட்டிக்கிறது, அதுல அவ்வளவு அலங்காரம். அதுவும் எப்படி, தலையிலையும் இருக்காது, முகத்திலையும் இருக்காது, கழுத்துலையும் இருக்காது, எல்லாம் திறந்து கிடக்கு. கேவலமாக இல்லை? இது ஒரு முஸ்லிம் சமுதாயமா? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்களா? அழுக வேண்டும் சகோதரர்களே. என்னங்க இது? ஒரு வெட்க உணர்வு, ஒரு மானம், ஒரு நாணம், ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, அடிப்படை அந்த பண்பு ஒழுக்கங்க. தலையை திறந்து போட்டுக்கிட்டு, முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு, கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் எல்லாம், ஜுவல்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி. சமுதாயம் சீர்கட்டு விட்டது அன்பிற்குரியவர்களே. இந்த டிவி சீரியல் கலாச்சாரம் அந்நிய முஷ்ரிக்கு பெண்களோட பழகி நம்முடைய முஸ்லிம் பெண்கள் வெட்கத்தை இழந்து விட்டார்கள். அதிலே பலர் மானத்தையும் கற்பையும் கூட இழந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். தங்களுடைய பெண்களை, பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களே, காலேஜுக்கு அனுப்புறாங்களே, என் புள்ள டிகிரி வாங்கணும்னு சொல்லி, என் புள்ள பெரிய படிப்பு படிக்கணும்னு அனுப்புறாங்களே, படிக்க போறா, படிப்பை வாங்கிட்டு வர்றா, ஆனா கற்பை ஒரு அந்நிய ஆணிடத்தில் இழந்து விட்டு வருகிறாள். இன்னைக்கு காபிர்கள் அவங்களுக்குள்ளார பேசுறாங்க, மாநாடு போடுறாங்க, கூட்டம் போடுறாங்க, தங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நீ ஒரு காலேஜுக்குள்ளார போறியா, அங்கே ஒரு முஸ்லிம் பெண் இருக்கிறாளா, அவளுடைய கற்பை சூறையாடாமல் நீ வராத என்று சொல்லி. இன்னைக்கு பார்க்கிறோம் சர்வ சாதாரணமாக காபிர் ஆண்களுடன் நம்முடைய முஸ்லிம் பெண்கள் கூடி குளவாடுவதை, அவர்களுடைய வாகனத்திலே சுற்றுவதை, பஸ் ஸ்டாண்டில், ஷாப்பிங் சென்டர்ல பார்க்கிறோமா இல்லையா? கேவலம். யார் பொறுப்பு? ஆண்மை இல்லாத ஆண்கள், தட்டி கேட்க திறன் இல்லாத ஆம்பளைங்க. எதுக்கு அல்லாஹ் உங்களை ஆம்பளைகளாக படைத்தான்? யார் காரணங்க? அத்தாட்ட ரோஷம் இருந்தா அத்தா கண்டிச்சிருப்பாரா இல்லையா? சகோதரத்திலே ரோஷ உணர்வு, ஈமானுடைய வீரம் இருந்தால் அவன் கண்டிச்சிருப்பானா இல்லையா? ஒண்ணும் கிடையாது, செத்து போச்சு. நான் கபரு ஜனாதா நாரி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க.
விடக்கூடாத அன்பிற்குரியவர்களே, அழகிய முறையில் உபதேசம் செய்ய வேண்டும், கண்டிப்பு காட்ட வேண்டும். மீறினால் என்ன முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாம் எடுத்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம பெண்கள் நமக்கு இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சொர்க்கத்துடைய பெண்கள் இருக்கிறார்களே, அவங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்காக கூடாரங்களை கட்டி வச்சிருக்கிறார். அந்த கூடாரங்களிலே அவர்கள் இருப்பார்கள், வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளார இடம் இருக்கும், அங்க போய்ப்பாங்க. ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவர்கள் வரமாட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், சொர்க்கவாசிகளை, சொர்க்கத்தை ஹூர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹூரும் மக்சூராத், ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் கியாம், கூடாரங்களிலே அவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள், வேற எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. அப்போ உடனே நீங்க நினைக்க கூடாது, கூடாரம்னு அந்த போட்டிருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி கூடாரம் நினைக்க கூடாது. அல்லது இந்த கூடாரம்னா துணியில போடுவாங்களே டென்ட், அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த கூடாரம் இருக்குதே நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய கூடாரம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال ان للمؤمن في الجنه لخيمه من لؤلؤه واحده مجوفه طولها 60 ميلا للمؤمن فيها أهلون يطوف عليهم المؤمن فلا يرى بعضهم بعضا. சொர்க்கத்துடைய கூடாரம், சொர்க்கத்துடைய வீடு எவ்வளவு அழகு தெரியுமா? அந்த கூடாரத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் பெரியவங்களா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ துன்யால ஒருத்தர் வீடு கேட்கிறார், உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேங்கிறார். என்ன நீங்களாம் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளவு பெரிய வீடு கேட்பீங்க? ஒரு கிரவுண்டில் ஒரு வீடு, பேரன் பேத்தி புள்ள குட்டி எல்லாம் வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு 4 ரூமு, ஒரு மாடி, அல்ஹம்துலில்லாஹ் போதுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களையும் சொர்க்கவாசி ஆகட்டும், நம்மளையும் அல்லாஹ் சொர்க்கவாசி ஆகட்டும். சொர்க்கத்துக்கு போனால் அல்லாஹ் கொடுப்பாங்க வீடு, அல்லாஹ் கொடுப்பான் கூடாரம். கூடாரமே இவ்வளவு பெருசுன்னு சொன்னால் வீடு பங்களாவும் எவ்வளோ பெருசு இல்லைங்க? கூடாரம் எவ்வளோ பெருசுங்க இருக்கும்? வீடு பெருசுக்கா இருக்கும்? பங்களா பெருசுக்கா இருக்கும்? கூடாரம் என்பது ரொம்ப சின்ன ஒன்று, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு உள்ளார போய் 2 பேர் அப்படி நீட்டி படுக்கிற மாதிரி இருக்கும், அதான கூடாரம். சொர்க்கத்தினுடைய கூடாரத்துடைய அளவு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு ஒற்றை முத்து இருக்கா இல்லையா, இந்த ஒரே ஒரு முத்துல இருந்து ஜாயிண்ட்லாம் கிடையாது, பேஸ்ட் வச்சு ஒட்டினது தெரியாம ஒட்டப்பட்டிருக்காது. சில பேர் நீ கல் வச்சு கட்டுவாங்க, ஒட்டினதே தெரியாத மாதிரி அந்த கல் வந்து இணைக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே முத்தில் செய்யப்பட்ட வீடு கூடாரம் எவ்வளவு பெருசு இருக்கும்? 60 மைல் வானத்திலே உயரமாக இருக்கும். எவ்வளவுங்க? 60 மைல் வானத்திலே உயரமாக இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல வருது 60 மைல் அகலத்திலே நீளமாக இருக்கும். 60 மைல் பெருசுங்க. ஒரு முத்து அதுல செய்யப்பட்ட கூடாரம். அங்கே இவருக்கு ஏராளமான நிறைய ஊர் பெண்கள் இருப்பார்கள். அவர் அந்த எல்லா பெண்களையும் சந்தித்து வருவார். ஒருவரை சந்திக்கும் போது மற்றவர்கள் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட அந்தஸ்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே கொடுக்கின்றார். யாருக்கு? யார் நல்லது செஞ்சு போறாங்களோ அவங்களுக்கு அந்த ஹூரை கொடுக்கிறான். அந்த ஹூருக்கு அல்லாஹ் இவ்வளவு அழகை தருகிறான், இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை அல்லாஹ் அங்கே தருகிறார். இது அல்லாம இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கோம். இது அல்லாம ஏறக்குறைய 6 வர்ணனைகளை அல்லாஹ் ஹூரை பற்றி சொல்றான். அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அதனால இதோட நம்ம நிப்பாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை லேசாக்கும் போது பார்ப்போம். பெண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்ன விஷயம்னு சொன்னா, என் அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஊரு பெண்களுக்குள்ள இதுவரைக்கும் கூறப்பட்ட வர்ணனை இருக்கு பாருங்க. இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது கூறக்கூடிய வர்ணனை இருக்கு பாருங்க. இந்த எல்லா வர்ணனைகளையும் விட ஊரு பெண்களை விட நீங்க இன்ஷா அல்லாஹ் ஈமானுடனே அமலுடனே சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அவர்களை விட அழகா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க கற்பனை செஞ்சு பார்த்துக்குங்க உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு